ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அப்படின்னு சொல்றதை விட ஏர்டெல் யூசர் அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். ஏன்னா ஏர்டெல் 2 அற்புதமான ப்ரீபெய்ட் பிளானை அறிமுகப்படுத்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தா, ஐபிஎல் மேட்ச் வேற நடக்க போதா, அந்த ஐபிஎல் வாட்ச் பண்றவங்களுக்காக இந்த 2 அற்புதமான பிளான். ஏர்டெல் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்டெல் மட்டும் இல்லை, இவங்களோட சேர்ந்து வி அப்படிங்கிற ஒரு டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்களும் ஒரு பிளான் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். முதல்ல நம்ம ஏர்டெல்லை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா 1 by 1 தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜியோ நச்சுன்னு ஒரு 2 அற்புதமான பிளான் அறிமுகப்படுத்தினாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு 100 ரூபாய்க்கும் ஒரு 195 ரூபாய்க்கும். அதே மாதிரி ஏர்டெல்லும் ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது தான் நம்ம அவங்க தளத்துல போயிட்டு செக் பண்ணி பார்க்க போறோம். எஸ், தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ச்சியா பாருங்க. என்கிட்ட ஏர்டெல்லோட அந்த அப்ளிகேஷன் இல்லை, அதனால நான் என்ன பண்றேன், அவங்களுடைய தளத்துக்கு போறேன். கூகுளோட குரோம், அப்புறம் ஏர்டெல், அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் மொபைல் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் அந்த நம்பரை கொடுத்தோம்னா அந்த லிஸ்டே வரும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, 100 ரூபாய்க்கு ஒரு பிளானு, 5 GB டேட்டா, 30 நாள் வேலிடிட்டி, வியூ டீட்டெயில்ஸ் தட்டி பார்த்துருவோமா? மொத்தமே 5 GB டேட்டா தான், 30 நாள் வேலிடிட்டி இருக்கு. 1 மோர் ரிவார்டு, அதையும் பார்த்துருவோம். பார்த்தா இங்க ஜியோ ஹாட்ஸ்டார் மொபைல் ஃபார் 30 days. மொபைல் யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு 30 நாள் நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். இதுல நீங்க ஐபிஎல் மேட்சும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். டேட்டா டாரிஃப் போஸ்ட் குவாட்டா கம்ப்ளீஷன் வில் பி சார்ஜ் எட் 50 பில்ஸ் ஒரு எம்பிக்கு. இப்போ சேம் ஜியோ மாதிரியே ஏர்டெல்லும் 100 ரூபாய்க்கு பிளானை இறக்கிட்டாங்க களத்துல. அடுத்ததை பாருங்க, 195 ரூபாய், சேம் ஜியோல பார்த்த மாதிரியே. தட்டி பார்த்துருவோமா? இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 GB டேட்டா, 90 நாள் வேலிடிட்டி இருக்கு. 1 மோர் ரிவார்டு, தட்டி பார்த்துருவோம். இங்கேயும் அப்படித்தான், மொபைல் யூசர்ஸ் உங்களுக்காக 3 மாசம் ஃப்ரீயா நீங்க பயன்படுத்தும். ஆனா இதோட ஒர்த் எவ்வளவு தெரியுமா? 148 ரூபா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எம்பிக்கு 50 ஃபில்ஸ் வசூல் பண்ணுவாங்க இந்த டேட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்போ நம்ம ஏர்டெல் பார்த்தாச்சுல, அடுத்தது நம்ம வி பார்த்துருவோமா? அதாங்க வோடாஃபோன் ஐடியா. வியோட வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே பாருங்க, இங்கேயே கொடுத்துட்டாங்க. நம்பர்லாம் நம்ம அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 101 ரூபாய், ஏதோ கல்யாண வீட்டுல மொய் வைக்கிற மாதிரி. இப்ப யாரு 101 ரூபாய் வைக்கிறா? 101 ரூபாய். இப்ப நம்ம இதை தட்டி பார்த்துருவோமா? இதுல உங்களுக்கு 101 ரூபாய்ல 5 GB டேட்டா, 30 நாள் வேலிடிட்டி, நோ சர்வீஸ் வேலிடிட்டி. காலோ எஸ்எம்எஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. பிளஸ் இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, 100 ரூபாய்க்கு நீங்க ஜியோ ஹாட்ஸ்டார் 3 மாசம் யூஸ் பண்ணலாங்க. 3 மாசம். ஆனா அங்க ஏர்டெல்ல நீங்க 100 ரூபாய்க்கு வெறும் 30 நாள் தான் ஜியோ ஹாட்ஸ்டாரை பயன்படுத்த முடியும். பட் இங்க 2 மாசம் கூடுதல். அடிஷ்னலா யுவர் பெனிஃபிட்ஸ் ஆட் ஆன் டேட்டா பேக், 5 GB டேட்டா, 30 நாளைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 3 months, நோ சர்வீஸ் வேலிடிட்டி. அவ்வளவுதாங்க. ஸோ ஒரு சீப் அண்ட் பெஸ்டா வந்து வில கொடுத்துருக்காங்க. ஸோ வி யூசர்ஸ் ஹாப்பியா இருங்க, ஏன்னா 3 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. 101 ரூபா பே பண்ணா போகும். அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமா? யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன், யூடியூப் காரங்க இல்ல யூடியூப் விதைச்சி விட்டுருக்கான், அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.